பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நம்மை அதிகமாக கர்த்தர் நேசிக்கிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற தேவன். இந்த புதிய நாளை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம் 30வது அதிகாரம் 18-19 வசனங்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னியை நாடின மனுஷனுடைய வழியுமே. இந்த வார்த்தைகள் யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் சொல்லியதாக இந்த 30வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு என்று சொல்லுகிறார். ஒன்று, ஆகாயத்தில் கழுகினுடைய வழி. கழுகு, யோபின் புத்தகம் 39வது அதிகாரம் 27வது வசனத்துல நாம் படிக்கும்போது, உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஞானத்தினால ஒன்றும் ஆகிறதில்லை. தேவனாகிய கர்த்தர் கழுகுக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். அது உயர பறக்கிறது. ஆகாயத்தில் கழுகினுடைய வழி எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பாம்பை குறித்து சொல்லுகிறார். கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி. பாம்பு பாருங்க, தரையோடு சேர்ந்து ஊர்ந்து செல்லுகிறதான ஒரு ஊர்வன வகையை சேர்ந்தது. ஆனா கண்மலையில் அது என்ன செய்கிறது? தலை நிமிர்ந்து நம்ம போல பார்க்க முடியாது. ஆனாலும் அதற்கு ஒரு வழி அந்த கண்மலையிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசுதாமே சொல்லுகிறார், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். சர்ப்பங்களுக்கு வினா இருக்கிறது. சின்ன சவுண்டு கூட அது ட்ரேஸ் பண்ணி அது அதனுடைய செவிகளில் படுகிறது என்று பார்க்க. நம்முடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ரொம்ப மைல்டாக வைக்கும்போது கூட சர்ப்பம் அதை புரிந்து கொள்ளுகிறது. கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, நடுக்கடலில் கப்பலினுடைய வழி. இன்றைக்கு நேவிகேஷனுக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டது. அந்த காலங்களில் முற்காலங்களில் மெரைனர்ஸ் காம்பஸ் என்று ஒன்று இருந்தது. அதுக்கு முந்தின காலங்களில் ஒன்றுமே இல்லாத காலங்கள். அந்த காலங்களில் குறிப்பாக இந்த நீதிமொழிகள் எல்லாம் எழுதின காலங்களில் நிச்சயமா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருப்பதற்கு அங்கே பாசிபிலிட்டி இல்லை. இப்படிப்பட்டதான காலத்தில் நடுக்கடலில் கப்பலினுடைய வழி எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் என்னுடைய புத்திக்கு எட்டாதது, என்னுடைய அறிவுக்கு எட்டாததாய் இருக்கிறது இந்த 3 காரியங்கள். நான்காவது இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது, என்னுடைய புத்திக்கு எட்டாதது. ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே என்று சொல்லுகிறார். ஒரு கன்னிகை ஒரு மனுஷன் நாடும்போது பாருங்க, ஒரு கேர்ளை, ஒரு ஒரு வெர்ஜினை, ஒரு பாய் அதை நாடி போகும்போது பாருங்க, அவர்களுடைய லைஃப்ல நம்ம எவ்வளோ காரியங்களை பார்க்க. சிலர்லாம் அந்த பிள்ளைய காலேஜுக்கு கொண்டு விட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. சிலர் வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு விட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் விடுறாங்க. இப்படி இன்னும் பார்க்கும்போது எந்தெந்த வழியிலெல்லாம் அந்த பிள்ளை போவாலும் அந்தந்த வழியிலெல்லாம் போய் நிற்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கிறது. இவங்க கூட காலேஜுக்கு போக முடியாது, கிளாஸுக்கு போக முடியாது. அதெல்லாம் கட்டடித்து எடுத்து பல விதமாக யோசனை பண்ணி அந்தந்த இடங்களில் போய் நின்று பார்த்து இப்படியெல்லாம் பற்பல விதமான காரியங்கள். ஒரு கன்னியை நாடின மனுஷனுடைய வழி என்னுடைய புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, உலகத்தில் மிகவும் ஆச்சரியமான காரியங்கள், புத்தி கெட்டாத காரியங்கள் இந்த 4 காரியங்கள்: கழுகு, பாம்பு, கப்பல், கன்னிகை நாடின புருஷன் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக இதெல்லாம் விசேஷமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை தேட வேண்டியவர்கள். ஆண்டவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று
வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மெய்யான தேவனை நாம் தடவியாகிலும் நாம் கண்டுபிடிக்கத்தக்கதாக இந்த கழுகுக்கு வழி இருக்கிறது, கப்பலுக்கு வழி இருக்கிறது, பாம்புக்கு வழி இருக்கிறது, கன்னியை நாடின புருஷனுக்கு வழி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. ஆனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நாம் கண்டுபிடிப்போம், அவருக்காக ஜீவிப்போம், அவர் சித்தம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறவர். கர்த்தர் தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரை, உம்முடைய வழிகளில் இவர்கள் நடக்கட்டும். ஆண்டவரை, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரை, நீர் தாங்கி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.